வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வத்த ஈர்க்கக்கூடிய ஒரு மந்திர பிரயோக முறைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்பலையும் ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல செல்வத்தை ஈர்க்கக்கூடியதுன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு சில நபர்கள்ட்ட அனுபவம் பட்டிருக்கலாம். யார்ட்டயாவது பணம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அத பார்த்தீங்கன்னா, திரும்ப அடைக்கவே முடியாது. அதற்கு பதிலாக நீங்க வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கிறது மாரி இருக்கும். ஏன்னா, அதுபோல ஆட்கள்ட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா, செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசிய சக்தி இருக்கும். அது இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு பல மடங்காக பணம் போய் சேரும். ஏன்னா, நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ரூ. 10,000 கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, வட்டிய பார்த்தீங்க அப்படின்னா, அதுவே ஒரு 10,000, 15,000 நம்ம கட்டுறது மாரி ஒரு சில நபர்கள் கண்டிப்பா அனுபவம் பட்டிருப்பீங்க. அதுபோல நபர்ட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா, செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வசிய சக்தி இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஃபைனான்ஸ் விடுவாங்க. அவங்க கிட்ட எந்நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, பணப்புழக்கம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு சில நபர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இன்னும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மந்திர பிரயோகமா இருக்கும். இல்ல அப்படின்னா எந்திரங்கள் பிரயோகம், மைமுறைகள் இது மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சுட்டு, இது போல பண்ணுவாங்க. நான் இப்ப குடுக்கக்கூடிய முறை பார்த்தீங்க அப்படின்னா, மந்திர பிரயோகம் தான். இந்த முறைய பார்த்தீங்கன்னா, 3 வழிகள்ல பிரயோகம் படுத்தலாம். இதே மந்திரத்த கொஞ்சம் மாறலாக்கி பிரயோகம் படுத்தலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓம், ஆம், க்ளீம், குபேராய நம அப்படின்னு உச்சரிச்சீங்க அப்படின்னா, நீங்க குபேரன வணங்குவதாக அர்த்தம். அதுபோல குபேரனோட அருளால உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும். ஓம், ஆம், க்ளீம், மகாலட்சுமியே நம அப்படின்றத உச்சரிச்சீங்க அப்படின்னா, மகாலட்சுமியோட அருளால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, செல்வம் அதிகரிக்கும். மகாலட்சுமிக்கும், குபேரனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழங்காலத்துல கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். குபேரன் கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்னா, திரும்ப அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, மகாலட்சுமிக்கும், குபேரனுக்கும் வித்தியாசம். அதே போல இந்த மந்திரத்த வெறுமன ஓம், ஆம், க்ளீம், நம அப்படின்றத உச்சரிச்சீங்க அப்படின்னா, லோக வசியம் ஏற்படும். இந்த லோக வசியம் ஏற்பட்டது அப்படின்னா, எது போல நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, சர்வ ஜன மக்களுமே கொஞ்சம் உங்க மேல மதிப்பும், மரியாதையும் இருக்கும். அதே போல நீங்க ஒரு பொருள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னாலும், உங்க மேல நம்பிக்கையா இருந்து அந்த பொருள நீங்க என்ன விலை சொன்னாலும் வாங்கிட்டு போவாங்க. அதே போல ஒரு பொருள நீங்க யார்கிட்டயாவது சொல்லி முதலீடு பண்ண சொன்னீங்க அப்படின்னாலும், அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்க வார்த்தையில மதிப்பு குடுத்து, உங்க மேல நம்பிக்கை வச்சு அதுல முதலீடு பண்ணுவாங்க. இந்த முறை உங்களுக்கு எந்த இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ, அதற்கு தகுந்தது போல நீங்க மந்திரத்த உச்சரிச்சுக்கலாம். இத பார்த்தீங்க அப்படின்னா, வளர்பிறை நாட்கள்ல பிரயோகம் படுத்துங்க. பூஜை அறை பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தபத்தமா இருக்கணும். நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, குளிச்சுட்டு சுத்தபத்தமா இருங்க. இந்த மந்திரத்த விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் பிரயோகம் படுத்தணும். 4 டூ 6 அந்த நேரத்துல தான் பிரயோகம் படுத்தணும். அந்த நேரத்துல உங்களால குளிக்க முடிஞ்சது அப்படின்னா குளிங்க. இல்ல அப்படின்னா, தூங்குறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாயங்காலம் அந்த நேரத்துல குளிச்சுட்டு, அதற்கடுத்து விடியற்கால நேரத்துல பிரயோகம் படுத்துங்க. உங்களால எந்த அளவுக்கு மந்திரத்த உச்சரிக்க முடியுதோ, அந்த அளவுக்கு உச்சரிங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் உச்சரிக்க முடியும் அப்படின்னாலும் தாராளமா உச்சரிக்கலாம். இத பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள், பெண்கள்ன்ட்டு சொல்லிட்டு யாரு வேண்டுமானாலும் பிரயோகம் படுத்தலாம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாள்லயே மாற்றம் தெரிய ஆரம்பிச்சுரும். அத வச்சே நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லயே உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் தெரிய ஆரம்பிச்சுரும். பூஜை அறையில பார்த்தீங்க அப்படின்னா, குபேரன் படம் இருந்தா வைங்க. இல்ல அப்படின்னா, மகாலட்சுமி படம் வைங்க. எந்த மந்திரத்த உச்சரிக்கிறீங்களோ, அதற்கு தகுந்த மாரி படம் வச்சுக்கோங்க. அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏத்திக்கங்க. வெள்ளை வஸ்திரம் அணிஞ்சுக்கங்க. வெள்ளை வஸ்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அப்படி இல்ல அப்படின்னா, மஞ்சள் வஸ்திரம் கூட அணிஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளை வஸ்திரம் அணிஞ்சுக்கங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, கடன் பிரச்சனை நெறைய நபர்களுக்கு இருக்கும். அதே போல செல்வத்த பெருக்கணும், அதிகப்படுத்தணும் அப்படின்ற நபர்களும் இந்த முறைய தாராளமா பிரயோகம் படுத்தலாம். இதுல பார்த்தீங்கன்னா, பின்விளைவுகள்லாம் எதுவும் கிடையாது. அதே போல இந்த பூஜைக்கு படையல்கள் அப்படின்றது எதுவும் அவசியம் கிடையாது. வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நன்றி, வணக்கம்.